Straight sir, take a look sir. Wait sir, wait sir. Photo எடுத்துறீங்களா? Visual sir. Sir, video sir. All good. அந்த டபுள் ஆக்ஷன்ல என்ன ஸ்பெஷல் இது வரைக்கும் பண்ணாதது என்ன? இந்த ரெட்ட தலை வந்து என்னென்ன பண்ணுது அந்த ஒவ்வொரு தலையும் சொல்லுங்க. என்னென்ன ரெண்டு கதாபாத்திரமுமே வந்து அவரை அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது, வேற வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில். இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேறு வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லேயே வேறு மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டைலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் பா, சொல்லுங்கள் சார். சார் இது வந்து எர்னி அண்ணன் வந்து என்னையும் இருந்தாலும் பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டார். ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுது அருண் விஜய் அவர்களா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா? இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரணும், அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான் லோகுன் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்திபன் 3 பேரும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமாக சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன் இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அதை பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷத்துக்கு தான், ஒரே டேக் தான், அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னியாக இருப்பாங்க, என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால் நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்குரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும், அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால் இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. அருணண்ணா சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான், ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெக்டர் படத்தில். ஸோ இந்த ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார் எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசலை. பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடச்சிருக்காது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்ன்னு முருகதாஸ் சார் இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. வணக்கம். வெந்தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லாக.
ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதில் உங்களை டேரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும்போது அவரே அடித்து உடைப்பார். ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா? See, sir சொல்லிட்டாங்களா அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ maybe there is a fight, maybe you have to go 25th cinema and அப்புறம் you'll get to know. அந்த மாதிரியா கேட்கும். சார் டேரக்டர் சார், குட் ஈவினிங் சார். சார் இங்கே சார் உங்கள் ரைட் சார். ப்ளீஸ் சார் 2 கேரக்டர் இருக்கு. வித்தியாசத்துக்கு சார் வந்து மெனக்கெட்டு இருக்காரு. பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்லில் அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது அந்த மைக்கேல் மதன காமராஜன்ல சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்டில், எஸ்டேட் ஃபைட்டில், சார் அந்த சொத்த பலனை அடிச்சிட்டிங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பார் திருப்பி அவர். அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அவர் அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் ஒரு சார்? அது ஆக்சுவலாக இந்த கதை ஃபுல்லாகவே ஒரு யூனியன் பிரதேசில் நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். அதனால் நீங்கள் இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக 2 பேர் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது. இந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ப்ரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது, எல்லாருமே சேர்ந்து குரூ எல்லாருமே. இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னென்னா, எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒரு ரேஷ் ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்துட்டு, இல்லை யாராவது அடித்து அன்கான்ஷியஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போது. பட் அதுக்கடுத்தது கதைன்னு ஒன்று இருக்குது, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். 2வது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடில் நன்றி 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 ஓகே நன்றி நன்றி. அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு லுக்குக்கு. நன்றி. Okay, 2 questions. Right here. Congratulations. The trailer looks very impressive. As always, it's very. When he was talking, he was saying that you need to be bold to kind of take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and what was especially challenging about it, because he would have chosen his words very wisely. So we're kind of counting on it. So we want to know what Character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it Vendathanandathikadu, even though VTKL என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was for putting in the film. Similarly with Kadar Basha, there was an entire Kadar Basha also, there was an entire story revolving around the female protagonist. And the Mari Retta Talale, when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. in that case, I'll ask the next question to the director. Sir, in the படத்துக்கு கதை வந்து what inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life? இல்லை இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும்.
ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேளை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், டப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட்டிருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். ஹலோ மிஸ்டர் அருண் விஜய். ஹாய் மேம். ஹலோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃப்ரென்ஸே இருக்கா? ஆக்சுவலாக வணங்கான் முடிச்சுட்டு we started. அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கானில் we didn't work out இல்லையா. ஸோ அப்போது சார் சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு ஆக்சுவலி இந்த போல்ட் கேரக்டர், சின்ன கிரே ஷேட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். ஆர் யூ ரெடி? I've already started. ஒரே அப்படி சார் சொல்லுங்க தெரியுமா. டேரக்டர் வந்து எந்த விஷயம் எந்த இடத்துலையுமே வந்து உங்க ஹீரோன்னு சொல்லவே இல்லை. கெட்டவன் 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 கதை சொல்லும்போது அதான் சொன்னாரா, இல்லை வந்து யாராக இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது ஹீரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே உங்களை வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. ஏன், எதனால? அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஷேடு இப்போ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருப்போம். எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நம்ம இந்த லெவல் தான் 10%, 5%, 50% அது எல்லாமே. ஒரு கட்டத்தில் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு 90% வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஒரு கேரக்டர் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நான் கிரேன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்காது படம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்குது, அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்றது எல்லாமே படத்தில் இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம். நான் சொன்னல கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கு.